இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு. குமாரசுவாமிக்கு குமாரசுவாமிக்கு பழனி பாலதண்டாய் குழந்தை வேலப்பன் ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. செந்தில்நாதன் அரசாளும் திருச்செந்தூருக்கு குடமுழுக்கு விழாவையொட்டி திரளான பக்தர்கள் வருகை. 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிப்பு. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை. சந்தன பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், அரகர பாடுங்கள், வருவதை பாருங்கள், அரகர பாடுங்கள், வருவதை பாருங்கள். சந்தனுக்கு வேல்வர், முருகனுக்கு வேல்வர், சந்தனுக்கு வேல்வர். ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. சாதி ரீதியிலான பாகுபாடுகளை களையும் வகையில் நடவடிக்கை என விளக்கம். பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடத்த முடிவு. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பட்டியலில் சேர்ந்தவர்களின் பிறப்புச் சான்றை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையம் திட்டம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. தொகுதி வாரியாக பொதுமக்களை சந்திக்க ஏற்பாடு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாஜக மாநாடு. தென் மாவட்ட மக்களின் ஆதரவை பெற முயற்சி. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுகவின் 50% வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்குத்தான். தாவைக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை. அண்ணா கூறியதை, பெரியார் கூறியதை, அம்பேத்கரை அந்த கொள்கையை எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ல நிப்பாட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த தொழிலையும் 300 கோடி ரூபாய் தூக்கி போட்டு வந்து நான் நேர்மையா கொடுக்கும் சொல்லும் பொழுது, முதல்ல எம்ஜிஆர் எப்படி 77ல 50% திமுக ஓட்டை உடைச்சாரோ, ஃபர்ஸ்ட் 50% திமுக ஓட்டு தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு தொடங்கியது. மனித குலத்துக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் பீகார் மாநிலத்தை குற்றவியல் நகரமாகவே மாற்றிவிட்டனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கிறோம், ஹிந்தி மொழியை அல்ல. முதல்வர் ஸ்டாலின் கருத்து தொடர்பாக சிவசேனா உத்தவ் தாக்கரே தரப்பு விளக்கம். பர்மிங்ஹாம் 2வது டெஸ்டில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தியது இந்திய இளம்படை. 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.